நம்ம சான்றோருடைய பிறவியை பாட இருக்கிறோம். கோவில்களின் நடைகளை திறந்து வைத்தார். சரி, எல்லா சமுதாய மக்களும் போய் சாமியை கும்பிடுங்க. காமராஜ் நடர் ஆட்சிக்கு வந்தார். சரி, கோவில்களின் நடைகளை திறந்து வைத்து ஆமா எல்லா சமுதாய மக்களும் போய் சாமியை கும்பிடுங்க சரி என்று திறந்து வைத்தார். ஆமாமா அதுபோல சரி அங்கு பிள்ளைகளை கையில வாங்கினாள் காளியம்மா. புலிகளை வரவழைத்து பிள்ளைகளுக்கு புலிப்பால் கொடுத்து வளர்த்து வர்றா சான்றோர் குல மக்களை. சரி, பிள்ளைகள் 3 வயசு வரை புலிப்பால் சாப்பிட்டாங்க. ஆமாமா. அப்புறம் சொன்ன அம்மா எங்களுக்கு வயிறு பசிக்குது, சாப்பாடு வேணும்னு கேட்டான். சரி, மக்களே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆமாமா என்று சிங்கமுக வாகனத்தில் ஏறிக்கொண்டு சிவன் கோவில்ல வந்து தொழுநம்பி இடத்திலே பிள்ளைகளுக்கு பால் பாயாசம் கொடுக்க சொன்னாள். சரி, உங்களுக்கு எல்லாம் தெரியும் காளியம்மன் கதை 2 நேரத்துக்கு கதை. ஆமாமா. நான் 3-3.5 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ள முடிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இது. சரி, நான் விடி தவிர படிச்சாலும் நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. நாங்கள் இங்க நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நாளை கழிச்சு வேற ஊருக்கு போக வேண்டியது இருக்கு. சரி, வேளன் வெள்ளி களக்காடு பக்கம் போக வேண்டியது இருக்கு. ஆகையினால என்னம்மா என்ன மாங்குடி வாழ் மக்கள் அப்பதே சொல்லியிருக்கேன், கலைக்கு முக்கிய தத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் சொல்லி. சரி, இருந்தால் நம்ம வில்லுக்குன்னு ஒரு கூட்டம். ஆமா, சிவகாமிபுரம் ராஜலட்சுமி வில்லுக்குன்னு ஒரு கூட்டம், மாங்குடி மீனாட்சிபுரம் தான் அதுக்கு எடுத்துக்காட்டு. சரி, ஆமா ஆமாம்மா. அதுபோல அப்போ பிள்ளைகள் தொழில்நம்பி இடத்துல பால் பாயாசம் கொடுக்க சொன்னாள். சரி, வேதியர் சொன்னார், அம்மா வா பிள்ளைகளுக்கு கொடுத்தேன்னா என் மனைவி மக்கள் நாங்க என்ன செய்வோம்? ஆமாமா, பிள்ளைகளுக்கு நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னார். சரி, அப்போ காளியம்மா சொன்னா, வேதியனே என்னையா பிள்ளைகளுக்கு நீ பசியமத்தாவிட்டால் உன்னுடைய ரத்தத்தை கொண்டு போய் என் பிள்ளைகளுக்கு நான் பசியமத்தி விடுவேன் என்றாள். சரி, தாயே காளியம்மா காலையில 9 மணிக்கு கோயில்ல மணி அடிப்பேன். 9 மணிக்கு? ஆமா, மணி சத்தத்தை கேட்டு உன் பிள்ளைகளை கோயிலுக்கு வர சொல்லு. சரி என்று பிள்ளைகள் தினமும் கோயில்ல போய் பால் பாயாசத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆமாமா. பிள்ளைகள் வளர வளர பிள்ளைகளுக்கே சாப்பாடு காணவில்லை. சரி, அப்போ ஒரு நாள் தரத்துல வேதியருடைய மனைவி சொன்னானாதா, என்னையா நீங்க கோயிலுக்கு போகவில்லையா, பகவானுக்கு பூஜை செய்யவில்லையாண்டா. சரி, பெண்ணே நல்லா கோயிலுக்கு போறேன், நல்லா பகவானுக்கு பூஜை பண்றேன்னார். 5-6 மாத காலமாக வீட்டுக்கு சாப்பாடு வரலையே, என்ன காரணம்னு கேட்டார். சரி, வேதியருடைய மனைவி. ஆமாமா. வேதியர் சொன்னார், அம்மா என்னையா கானவனத்திலே புட்டாபுர காட்டில காளியம்மான்னு ஒரு பெண்ணு இருக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு பிள்ளைங்க 7 பேரு. ஓ 7 பேரு சான்றோர்களாகிய நாடார்கள் சொல்லி இந்த 7 பிள்ளைகளுக்கும் நான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரி, காளிக்கு பிள்ளையாவது குட்டியாவது நாளைக்கு மட்டும் மாப்பிள்ளை வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வரலையோ சரி வீதியில நிறுத்திடுவேன்னா. வீதியில வேதியர் பார்த்தார். இப்ப நிறுத்தியாச்சு. ஆமா, வேதியர் வீதிக்கு தானே போக வேண்டும். சரி, வேதியர் பார்த்தார். காட்டுல இருக்கிற காளிக்கு பயப்படவா, வீட்டுல இருக்க ராட்சசிக்கு பயப்படவா, மனைவிக்கு பயப்படவா? ஆனா காட்டுல இருக்கிற காளிட்ட வெட்டுப்பட்டு சத்தாலும் மோட்சம் கிடைக்கும். சரி, மனுஷன் வீட்டுல மனைவிட்ட ஏச்சு கேட்கவே கூடாது, கேட்க கூடாது, பேச்சும் கேட்க கூடாது. என்று கோயிலில வந்தல்ல ஓ நல்ல வேதியரோ பாயாசத்தை வைத்தல்ல ஓ மணியதேவோ அடித்தோமான காளி மக்கள் வந்திடுவா மணியதேவோ அடிக்க மேலே பூஜையாது செய்யுவாரா. வேதியர் நினைத்தார், சரி இன்னைக்கு மணி அடித்து பூஜை செய்தால் காளி மக்கள் வந்து விடுவார்கள். மணி அடிக்காமல் பூஜை செய்தால் என்ன? ஆமா, மணி அடிக்காத பூஜை ஆகுமா? ஆகாது, ஆகாது. நம்ம கோயில் எப்படி அடிக்கிற மணி இன்னைக்கு எப்படி அடிக்காரு? எப்படி அம்மா மணியை சிக்கன் பொத்திக்கிட்டாரு. 10 பொத்தி வச்சுக்கிட்டாரு. எப்படி அந்த நாக்கு பொத்தி வச்சுக்கிட்டா சத்தம் எப்படி கிழக்குதாரு. ஆமா, அதாவது செத்து ஏன்னா வாங்கி அடிச்சா அவங்க வந்துருவான். இன்னைக்கு மனைவிக்கு கொண்டு போக முடியாது பாயாசம். இன்னைக்கு ஒரு தூக்கெல்லாம் நல்லா நெய் போட்டிருக்கேன். இன்னைக்கு அவன் சாப்பிடுறதுதான் நம்ம மேல ஆசை வரணும். ஏன்னா நம்ம ஒரு வாரம் கொண்டு போகல, நல்ல அந்த பையங்க சாப்பிட்டான். அதனால நல்ல நெய்ய தூக்கல போட்டு நைசா மணியை பொத்தி அடிச்சுட்டு பையன் தூக்கிட்டு ஓடிடணும்னு நினைக்காது. சரி, பிள்ளைகள் டயப்பிரகாரம் தெரிச்சு கோயிலுக்கு வந்தாங்க. கோயில வந்து கேட்டா, ஐயா வணக்கம் ஐயா, எங்களுக்கு வயிறு பசிக்குது, சாப்பாடு கொடுங்க. சரி, வேதியர் பார்த்தார். காளி மக்களே, இன்றையில இருந்து நீங்கள் யாரும் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, போங்கடா வெளியே. சரி என்று செவியில அடித்து வெளியே தள்ளி கதவடைத்தார். சொன்னேன், அன்னைக்கு அடைச்ச நட காமராஜர் ஆட்சிக்கு வந்த பிறகு நடைகளை திறந்து வச்சார் கோயில்கள் என்று. சரி, கோயில் நடை இழுத்து போட்டினார். மனைவிக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தார். சரி, மனைவி சொன்னா, நாதா என்னையா நேற்று மட்டும் நான் அந்த போடலன்னா எனக்கு இந்த சாப்பாடு வீட்டுக்கு வருமோன்னா. அவ பிள்ளைய பட்டினி கிடக்கட்டும். சரி, காளி மக்கள் பட்டினி கிடக்கட்டும் அப்படின்னா
அங்கே இப்படி இருக்க சரி காளி மக்கள் 7 பேரும் அழுது கொண்டு தாயான காளியம்மா இடத்திலே வருகிறார்கள். ஆமாமா அம்மா எந்த ஏ காளியம்மா இந்த வார்த்தை சொல்ல கேளா கோயிலுக்கு போகும்போது அந்த நல்ல வேதியரோ செவியதில தான் அடித்து வெளிய தள்ளி கதவடைத்தார். அம்மா காளியம்மா என்னம்மா இன்றைக்கு நாங்க கோயிலுக்கு போகும்போது சரி அந்த வேதியர் எங்களை செவியில் அடித்து வெளியே தள்ளி கதவடைத்து விட்டாரம்மா. உன் செவியல் அடித்து விட்டானா? இன்னைக்குல இருந்து நீங்க யாரு கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி சரி எங்களை வெளியே தள்ளி கதவை அடைத்து விட்டார். செவியல் கையால் அடித்தானா இல்ல பெல்ட்டை கொண்டு அடித்தானா? கையால் அடித்து விட்டார். சரி சரி மக்களே, என்ன உங்களுக்கு பசியமத்தாமல் சென்ற வேதியனை சரி அவனுடைய ரத்தத்தை கொண்டு வந்து உங்களுக்கு நான் பசியமத்துகிறேன் மக்களே. என்ற சூலாயுதத்தை கையில எடுத்தால் காளியம்மா எடுத்துக்கொண்டு கானவனத்திலே சிவன் கோவிலிலே வந்து பார்க்கும்போது சரி கோவிலிலே நடை அடைத்திருக்கிறது. ஆமா அங்க வேதியனுடைய மனைவி பால் பாயாசத்தை வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சரி இவங்க ஒரு கவளம் சாதம் சாப்பிடும் போது ஆமா வேதியனுடைய உடம்பில இருந்து ஒரு பிடி ரத்தம் குறையுதான். சரி நம்ம மனைவி கவலை இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாளே, ஆமா காளி வந்தா நம்ம ரத்தத்தை சாப்பிட்டுருவாளே, காளி கிட்ட என்ன பதில் சொல்லுமோன்னு வேதியர் கிட்டு 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 நடிக்க போய் நிற்கிறார். காளியம்மா கோயில்ல வந்து பார்த்தார், கோவிலில் நடை அடைத்திருக்கிறது. சரி வேதியருடைய வீட்டுக்கு வருகிறாள். ஆமாமா வேதியருடைய வீட்டிலே தலைவாசல் கதவு அடைத்திருக்கிறது. சரி காளியம்மா சொன்னாள், என்னம்மா சொன்னா? டே வேதியனே, ஏய் கதவை திறக்கிறியா இல்ல உன்னை என்ன செய்யணும்னா? சரி காளியினுடைய சத்தத்தை கேட்ட உடனே வேதியருக்கு பாதி உயிர் போயிட்டு. சரி காளி வந்துட்டாலே என்ன பதில் சொல்ல போறோம்னு கிட்டு கிட்டு நட்டிக்கு போய் நிக்கிறார். ஆமாமா அவர் கதவை திறக்க வழி இல்லையே சரி என்று கையில வைத்திருந்த சூலாயுதத்தை எடுத்து கதவுல ஓய் ஒரு அடி கொடுத்தாள் காளியம்மா. சரி கதவு அப்பாலே கீழே விழுந்தது. ஆமாமா காளியம்மையை பார்த்த உடனே வேதியர் கையெடுத்து கும்பிடுறார். தாயே காளியம்மா, காளியம்மா எல்லாம் என்னால எதுவுமே கிடையாது, சரி எல்லாம் என் மனைவியாலத்தாண்டார். காளியம்மை சொல்றாடே வேதியனே, என்னையா என் பிள்ளைகளுக்கு பசியமத்தாமல் வந்த வேதியனே, சரி உன்னை என்ன செய்கிறேன்னு பாரு என்ற கையில வைத்திருந்த சூலாயுதத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே வேதியருடைய வேதியருடைய மார்பில ஓய் ஒரு கூத்து. சரி சூலாயுதத்தாலே தூக்கினாள். வேதியருடைய மனைவியை பார்த்தாள், அடி சண்டாளி, என் பிள்ளைகள் சான்றோர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை நீனா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, சரி உன்னை என்ன செய்யறோம்னு பாரு என்ற அந்த சூலாயுதத்தை எடுத்துக்கொண்டு வேதியருடைய மனைவி மார்பில ஓய் ஒரு கூத்து. சரி 2 பேரையும் சூலாயுதத்தாலே தூக்கி கொண்டு புட்ட ஊர கடதிலை ஓலை கோட்டை ஆனதிலே பாலர்களே வார்த்தை சொல்ல கேளா. எப்பா என் அருமை பாலர்களே, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்காமல் சென்ற வேதியனை வந்து பாரப்பான்னா. சரி பிள்ளைகள் 7 பேர் சுற்றிலும் வந்து பார்த்த அம்மா காளியம்மா, என்ன இவர் தான் எங்களை வெளியே தள்ளி கதவடைத்தாருமான்னா. சரி இப்ப செவியதிலே அடித்து விட்ட வேதியர் அம்மா, இப்ப 2 பேர் என்ன செய்கிறேன் என்று பாரு. சரி என்று 2 பேரையும் ஆமா ஆண் பனை என்றும் பெண் பனை என்றும் சரி நீங்க 2 பேரும் பனையாக நிற்க கிடவுது போ. தலைகளா தூக்கி நட்டிட்டா காளியம்மா. வேதியரையும் வேதியருடைய மனைவியை தலைகளா தூக்கி நட்டியாச்சு. சரி அப்ப வேதியருக்கும் வேதியருடைய மனைவிக்கு குற்றுகிரும் குறவுகிருமாக இருக்கிறது. ஆமாமா. அப்ப வேதியர் கேட்டார், தாயே காளியம்மா, என்னம்மா எங்களை தூக்கி பனையா நட்டிட்டியே, சரி நாங்க உலகத்துல என்றைக்கு மீண்டும் மானிடராக பிறக்க போகிறோம் என்று கேட்டார். ஆமையா. அப்ப வேதியர் சொன்னார், என்னம்மா சொல்லுகிறார்? காளியம்மா சொன்னா, வேதியனே, என்னையா நீச குல மறுத்து நடிய திருமாலும் ஆமா மாசெல்லா இந்த தர்ம வையகத்தை ஆழ்வதற்கு அன்பு சேகரிக்க அங்கு வருவார்கள் கண்டீர். ஆமா வம்பு மாளும் போது மாறும் உங்கள் சாபம் என்றார்.
ஈச கொலமறுத்து நெடிய திருமாலும் சரி மாசில்லா இந்த தர்ம வையகத்தை ஆள்வதற்கு ஆமாமா அன்பு சேகரிக்க அங்கு வருவார்கள் கண்டீர். சரி அம்பு மாளும் போது மாறும் உங்கள் சமம் என்றால் காளியம்மா. ஆமாமா அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த கவிக்கு அர்த்தம் என்ன? என்னம்மா? நீசங்கள்லாம் கொஞ்ச நாளையில் அழிச்சு போயிருவாங்க. சரி உலகம் இப்ப அப்படித்தான் அழிச்சுக்கிட்டு இருக்கு. அண்ணனுக்கு தம்பி இல்ல, தம்பிக்கு அண்ணன் இல்ல, கிடையாது. தாய்க்கு மகன் இல்ல, மகனுக்கு தாய் இல்ல. இல்லை தாயின்னு நினைக்க மாட்டேங்கிறா. இரவோட இரவா வெட்டி கொண்டு போடுதான். ஆமாமா அம்மிக்கல்ல தூக்கி தலையில போட்டுருதான். சரி ஏமா தங்கன்னு நினைக்க மாட்டேங்க, இரவோட இரவா கல்யாணம் செய்து கொள்கிறான். தலையில கல்ல தூக்கி போட்டுருவான். இனிமே இந்த நீசங்கள்லாம் கொஞ்ச நாளையில் அழிச்சு போயிருவாங்க, அழிந்து விடுவார்கள். அப்போ நீங்க பனையா நிக்கிறீங்க பாருங்க, பனைகள் கொஞ்ச நாளையில் அப்படியே அழிச்சுக்கிட்டு இருக்கும். சரி பனைகள் கொஞ்ச நாளையில் அழிச்சு போயிரும். ஆமா. அப்போ இந்த அதிகார கொடிகள் எல்லாம் நீசங்கள் அதிகார கொடிகள் எல்லாம் அழிகிறது. சரி அதிகார கொடினா உங்களுக்கு தெரியுமா? என்ன கொடியம்மா? முன்காலத்துல ஒரு பெரிய ஆட்களை பார்த்தா ஐயா வாங்கன்னா அவங்க ஐயா வாங்கன்னாங்க. சரி இன்னைக்கு ஒரு ஆட்களை பார்த்தா ஐயா வாங்கன்னா ஒரு சில பேர், அதுக்காக எல்லாரும் சொல்லல, 100ல 2 பேர் ஐயா வாங்க வாங்க. சரி எந்த ஒரு ஏக்கு வந்திய எங்க வரிய நாங்க வில்லுக்காரது வந்திருக்கியா? அப்படியா? வில்லுக்காரதா? மிலிட்டரிக்கு ஆள் எடுத்த மாதிரி லேடிஸ் கூட்டமா இருக்கு அப்படிங்க அப்படின்னு கேட்கக்கூடிய உலகம். சரி என்ன முந்தா நாளைக்கு ஊர் பக்கத்துல ஒரு வீடு விருந்து வீடு எங்க அத்தா வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தோம். 2 பேரும் பைக்கில் நானும் எங்க பொண்ணும் போய்கிட்டு இருந்தோம். ஆமாம்மா. என்ன போல ஒரு வில்லிசை பாடகர். சரி பட்டமடை இடத்துல எங்க அண்ணாச்சி ஒரு ஆளு கார்ல போய்கிட்டு இருக்காரு. நாங்க பைக்கில் ஒரு டீ கடை நின்று டீயை வாங்கிட்டு, பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இருக்குது, டீ பிள்ளைகளுக்கு வடை வாங்கிட்டு போவோம்னு சொல்லி கடையில இருந்து வாங்கிட்டு வெளியே வர்ற இவன் என்ன கண்ணோனே கார் பிரேக் பிடிச்சி நிக்கி. சரி அப்போ அந்த குடம்பாட்டாளி சைடில் இருக்காரு. அண்ணாவி கார் ஓட்டத்தவர் அங்கேருந்து வரும்போது என்னை பார்த்துட்டு கார் தள்ளி போய் நிக்கி. நான் அங்கேருந்து வரும்போது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு நானும் வண்டியில் ஏற போகிறேன். சரி வண்டி அங்கே தள்ளி போய் நிற்கி. அந்த குடத்துக்காரது அத்தா வாங்க அப்படியா ஐயா? அதாவது ராமாயணத்துல என்னம்மா? வாலி ஒரு கையை தூக்கி வணக்கம் போட்டான் ஸ்ரீராமச்சந்திர பூபதியை பார்த்து. சரி கடைசியில நிலைமை என்னாச்சு? ஆமாம்மா, அவன் தம்பி கையால் அடிபட்டு இறந்து போயிட்டான். ஆமா. அது போல அந்த ஆளு ஒரு கைட்ட எனக்கு வணக்கம் போட்டேன். சரி அப்ப நான் என்ன செய்யறேன்? வாங்க ஐயா. அண்ணாவிக்கு என்ன பார்க்க முடியல. சரி திரும்ப முடியல. கார் ரிவேர்ஸ்ல வர முடியல. கார் ரிவேர்ஸ்ல வர முடியல. இந்த ரிவர்ஸ் எடுக்க தெரியல. அப்படியா? பட்டனை போட்டுக்கிட்டாரு, திரும்ப முடியல. ஒரு கையில வணக்கம் போட்டோன்னு என்னடா ஒத்த கையில வணக்கம் போடுதாரான்னு பார்த்தோம். ஒரு கையில கெட்டு போட்டு இருந்தது. என்ன தம்பி, ஓஹோ அதான் ஒரு கைட்ல வணக்கம் போடுறேன்னு. ஆமாண்ணே, பைக் நாய் குறுக்கே வந்துட்டு நான் பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேன்னு அது பிறகு கைய காட்டுதான். சரி 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 இதானா? நாய்க்கு ஒன்னாவலையே. நாய்க்கெல்லாம் ஒன்னாவலாம். நாய் ஓடிட்டு கை போயிட்டு, அதனாலதான் ஒத்த கைட்டு இன்னைக்கு வணக்கம் போட எத்த போயிட்டாரு. போயிட்டாங்க ஐயா அப்படின்னு. அத மாதிரி இந்த அதிகார கொடிகள் எல்லாம், அதிகாரம்னா ரொம்ப கௌரவ கொடிகள்லாம் நாட்டுல நிறைய அழியும். சரி ஐயாவனுடைய அன்பு கொடி பறக்கும். ஐயாவனுடைய அன்பு கொடி நான் காவி கொடி இல்ல, அந்த கொடி இல்லம்மா, அசைத கொடி இல்ல. சரி ஐயா வாங்கன்னா என்ன செய்வாங்க? அம்மா வாங்க அம்மா. இந்த தர்ம கொடி நாட்டுல பறக்கும் போது சரி மீண்டும் நீங்கள் மானிடராக பிறப்பீர்கள். அதிகார கொடிகள் அழிச்சு தர்ம யுகத்துல தர்ம கொடி பறக்கும். சரி அன்பு கொடி ஒண்ணுதான் பறக்கும். ஆமாமா. இந்த அன்பு கொடி பறக்கும் போது மீண்டும் நீங்கள் கணவன் மனைவியாக மானிடராக பிறப்பீர்கள். சரி மீண்டும் உங்களுக்கு மானிட பிறவி கொடுத்திருக்கிறேன். ஆமாமா என்று காளியம்மா சொன்னாள். சரி 2 பேரும் பனையா தூக்கி தலைகளா நட்டியாச்சு. இந்த பனையினுடைய வேறு கருப்பா இருக்கு பாத்தீங்களா? அதான் உங்க தலைமுடி. அதான் தலைமுடி. சரி அப்போ பனையோ வடலியா நிக்குது. ஆமாமா. அப்போ காளியம்மா சொன்னா, பிள்ளைகள் சொன்னாங்க, அம்மா என்னம்மா? பனையோ சிறு பனையா வடலியாக நிக்குது. சரி பனையும் வளரணும். ஆமா, பனை ஏறதுக்கு நாங்க 7 பேரும் வளரணும். சரி எங்களுக்கு வயசு இப்பதான் 10 வயசு ஆகுது. ஏமா காம்பளன் குடிங்க வளர்ந்துடலாம். அது இப்போ சரி, அந்த காலம் அது கிடையாது. நாங்க வடநாடு சென்று சில தொழில் வளம் படித்து வருகிறோம் அம்மா. சரி என்று காளி மக்கள் 7 பேரும் ஆமாம்மா சேரனிடம் போனோம்மா. சோமில்லை சோழனிடம் போனோமா, ஒரு மண்டைய சுடையவில்லை என்று சொல்லி காளி மக்கள் 7 பேர் என்ன நினைக்கிறார்?
நினைக்கிறாங்க பாருங்க. என்னம்மா நினைக்கிறார்? சேரனிடம் போனோமானால் சேவிக்கலாம் மிச்சமில்லை. சரி. சோழனிடத்திலே போனோமானா சோறதா உண்டு சொன்னா கிடையாது. கிடையாது கிடையாது. என்று மதுரை மாநகரத்திலே பாண்டிய மன்னனுடைய அரண்மனைக்கு வருகிறார்கள் காளி மக்கள் 7 பேர். சரி. வந்து கேட்ட ஐயா மதுரை மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னாதி மன்னா பாண்டிய மன்னா வணக்கம். வணக்கம் ஐயா வணக்கம். பாண்டிய மன்னன் கேட்டார், யாரப்பா நீங்க 7 பேர் ஒரே மாதிரி வந்திருக்கிறீங்களே? உனக்கு எந்த ஊரு எந்த தேசம், உன் பெயர் என்ன, உச்சதந்தை நாமம் என்ன? 7 பேரும் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள் மாதிரி இருக்கிறீங்களே. நீ வந்ததோர் காரணம் என்ன? நீங்க கேபின்னு தான் நாங்க ஆதார கார்டை நாங்க பேக்கிலே வச்சிருக்கோம். ஆமா. ஏன்னா எந்த ஒரு என்ன பேரு யாரும் அவன் அப்படின்னு நீங்க கேப்பிய. சரி. கதவு நம்பர் 8/96 கேப்பிய. அதனால காரோட கையில தூக்கி தந்துவோம், நீங்க பாத்துக்கலாம். ஆமா, அப்போ போட்டதுதான். இப்போ அந்த சட்டம் வந்து நமக்கு ஆதார் கார்டு, பான் கார்டு, சரி, இதெல்லாம் இப்ப வந்தாச்சு. கார்டை தூக்கி காமிச்சிடலாம், இதான் அட்ரஸ். இப்படிதான் கொண்டு போய் காமிச்சோம் கேரளாக்கு போகும்போது. சரி. அதுல வேற முகம் இருக்கு, இதுல வேற முகம் இருக்கு, உள்ள போக முடியாது. 8/96 இங்க 90 கிடக்கு உன் பேர்ல அப்படிங்க. என்ன செய்ய? ஆமா, தெரு நம்பர் வேற மாறி கிடக்கு. ஆமா, காளியம்ம தெருவுன்னு அங்க சொல்ல மாட்டேன் தெருன்னு கிடக்கு அப்படிங்க. என்ன செய்ய பேரை மாத்த அலையணும், ஒரே அலைச்சாதான் 1 மாசம். என்ன செய்ய? ஆமா. ஆகையினால காளி மக்கள் 7 பேர்களும் நாங்க ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள், காளியம்மாவுடைய பிள்ளைகள். சரி. பேர் என்னப்பா? என் பேர் தான் பேச்சு முத்து. ஐயா என் பேர் காளிமுத்து. சரி. என் பேரு சூரியமுத்து. சுடலை முத்து. சொல்ல முத்துடா நீங்க தானோ? ஆமா. எங்க ஊர்ல சொல்ல முத்துடா நீங்க தானோ? உன் பேர் என்னப்பா? மாயா கிருஷ்ணன். நல்ல பேருடா. நல்ல அருமையான பேரு. ஆமா. ஐயா நாங்க 7 பிள்ளைகளும் ஐயா இடத்துல வேலை தேடி வந்திருக்கிறோம் நாங்க. சரி. தம்பி தற்சமே வேலை காலி இல்லையே? சரி. ஓ, வேலை காலி இல்லையோ? எங்களுக்கு வேலைக்கு ஏற்கனவே ஆள் இருக்கு. ஓ, ஆள் இருக்கு உங்களுக்கு? ஆமா, நீங்களாம் தேவை கிடையாது, வந்த வழிய பார்த்து போங்க. மகாராஜா அப்படி சொல்லவே கூடாது. என்ன வேலை கொடுத்தாலும் நாங்க செய்வோம்னா. ஆமா. சரி தம்பி, என்ன வேலை கொடுத்தாலும் செய்யணும். சரி. உங்களை பார்த்தா படிச்ச பையங்க மாதிரி இருக்கிறீங்க. ஆமா. அதாவது எனக்கு ஊருக்கு தெற்க 27 ஏக்கர் இடத்துல வாழைத்தோட்டம் கிடக்கு. ஓ, 27 ஏக்கர் இடத்துல வாழைத்தோட்டம். 27 ஏக்கர் உங்க பேர்ல இருக்கா? எப்படி? என் பேர்ல தான் இருக்கு. அங்க நடந்த குளம் கோப்பு குளத்தை பூரா நான் கரையில இருந்து பூரா வெட்டி இழுத்து நான் என் தோட்டமா ஆக்கியிருக்கேன். எங்க தாத்தா வந்து சுபேனடாரு அந்த நேரத்துல, அவரு பெரிய பஞ்சாயத்துல அவரு தான் இழுத்து வச்சாரு. என் பேர்ல தான் இருக்கு. உங்க பேர்ல உனக்கு என்னம்மா சந்தேகம்? அம்மா நம்ம தோட்டம் தான். அப்படியா? உங்க பேர்ல பட்டா போட்டாச்சா? எப்படி? அதெல்லாம் போட்டாச்சு. பட்டா. ஏமா, நம்ம கண்ணுக்கு எடுத்த தூரம் நம்ம இடம் தான். சரி. சிறப்பு சிறப்பு, மிக சிறப்பு. பழைய காவல்காரை ஒருத்தர் வாழைத்தோட்டத்துல காவல் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சரி. இன்றையில இருந்து அவனை வேலையை விட்டு நிக்க வச்சிருந்தேன். ஆமா. நீங்க காளி மக்கள்ல 2 பேர் போய் வாழைத்தோட்டத்துல காவல் செய்யுங்க. தாராளமாக இருக்கிறோம் ஐயா. மீது 5 பேருக்கு நான் அரண்மனையில வேலை கொடுக்கறேன். சரி. இது 5 பேருக்கு அரண்மனையில வேலை கொடுக்கறாங்க. ஒருவே படிக்கட்டும். சரி. ஒருவே வியாபாரம் செய்யட்டும். சரி. ஒருவே அரண்மனை காவல் பார்க்கட்டும். ஆமா. ஒருவே கணக்கு எழுதட்டும். சரி. இப்படி 5 பேருக்கு அரண்மனையில வேலை. மகாராஜா, நான் கஜானாவை பார்த்துக் கொள்கிறேன். ஆமா, நல்லா பாத்து. என்ன வேலைமா? கஜானாவை பார்த்துக் கொள்கிறேன். நோட்ல தான் கணக்கு இருக்குமே தவிர ரூபா அச்சில இருக்காது. கணக்கு கரெக்டா எழுதி வச்சிருவேன். சரி, கவலையே படாண்டா மண்ணா அப்படின்ட்டாங்க. நீங்க வந்து பாக்கும்போது எப்படி இருக்கும் கஜானா? எப்படி இருக்கும்? அப்பா அப்படி பெரட்டி உருட்டி இரும்பு கடையில கொண்டு போட்டுருவேன். ஓ, அதான் பலாப்பழ மணத்துதோ? அது நீங்க போடுவீங்க. நாங்க காளி மக்கள் பற்றி செய்ய மாட்டோம் மகாராஜா. கஜானாவை தான் பார்த்துக் கொள்வேன், உள்ளிருக்கும் பொற்காசுகளை பார்த்துக் கொள்ள மாட்டேன். ஓ, அது ஒண்ணு அப்படி இருக்கும். ஆமா ஆமா. அதாவது தம்பி என்னன்னா, சரி உங்களை வாழை தோட்டத்துல காவல் செய்ய வைக்கிறேன். ஆமா, ரொம்ப நல்ல பையங்களா இருக்கிறீங்க. சரி. என் வாழை தோட்டத்துல ஒரு வாழைக்கொலை களவு போனாலும் அதுக்கு நீங்க என்னப்பா கொடுப்பீங்க? எங்கள் தலையை, ஒரு தலையை கொடுக்கிறோம். ஒரு வாழைக்கு ஒரு தலையை கொடுக்கிறோம். 7 பேர் தலையில ஒருத்தர் தலையை தருவீங்க, அப்படித்தானே? ஆமா. அப்படி 2 வாழைக்கொலை களவு போனால் 2 பேர் தலையை தருகிறோம். அப்படி 7 வாழைக்கொலைய தோட்டத்துல களவு எங்கள் 7 பேர் தலையும் தருகிறோம். சமர்த்தன் பெற்ற பிள்ளைகளா இருப்பாங்க போல இருக்கு. சரி. இதுக்கு சம்மதம்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க பாண்டிய மன்னன் கிட்ட. சரி. பழைய காவல்காரனை வேலையை விட்டு நீக்கியாச்சு. காளி மக்கள் 2 பேரும் போய் வாழை தோட்டத்துல காவல் செய்துகிட்டு இருக்காங்க. சரி. காளி மக்கள் விட காவலில ஆமாம்மா, அங்க காகம் பறக்காது, கருகுருவிலாந்தாது பறக்காது, கருகுருவிலாந்தாது காளி மக்கள் காவலில. ஆமாம்மா, காகம் பறக்காது
கருங்குருவி லாந்தாது சரி சிட்டு பறக்காது சிறுகுருவி லாந்தாது குருவிலாந்தாது வாழை தோட்டத்தை சிறப்பா காவல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி இங்க இப்படி இருக்க இருக்கும்போது பழைய காவல்காரனுக்கு படுத்தா உறக்கமில்ல பாய் விரிச்சா தூக்கமில்ல எதற்காகம்மா உருண்டுகிட்டு தான் வாரான் சரி நம்ம வேலையை காளி மக்கள் கெடுக்க வந்துட்டாங்க அவனுக்கு பொறாம ஆமா இவ்வளவு நாளும் நல்லா களவாண்டு நம்ம தின்னம சரி இப்ப இவங்க உள்ள வந்துட்டானே ஆமா நம்ம என்ன செய்வோம் வேலை நல்லா இல்லையே. உழைக்கிறானா நல்லா சாப்பிடுதானே ஆமா ஒரு வீடு இல்லாம பல வீட்டுக்கு வாழைய கொண்டு வித்து நம்ம போட்டோமே சரி அவனு அவனுக்கு படுத்து பார்க்காம உறக்க வரல எப்படி அம்மா உறக்க ஆமா, வரும் இவனும் ஒரு ஐடியா பண்ணிருவோம் சரி இவங்களை எப்படியாவது காலி பண்ணி நம்ம உள்ள பூந்துடணும் அவனுக்கு ஒரு ஆசை மீண்டும் நம்மள போய் வேலை உள்ள செய்யணும் போயிடணும். மீண்டும் முதலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் ஆரம்பம். என்று சொல்லி சரி. ஒரு நாள் என்றைக்கு தூங்க மாட்டான் காளி மக்கள் ஒரு நாள் சாமத்து வேளையில தண்ணி மாஞ்ச வாய்க்கால் பேசிக்கிட்டே படுத்திருந்தவங்க தூங்கிட்டாங்க சரி. பழைய காவல்காரர் என்ன நினைக்கிறா பாருங்க என்னம்மா நினைக்கிற அதே வாழை தோட்டம் நதியிலே பழைய நல்ல காவல்காரே 32 பாத்தியிலே 31 வாழையிலே ஒரு வாழை குலைய வெட்டினாரே 32வது பாத்தியில 31வது வாழையில தெற்க பார்த்திருந்த வாழை கொலையை வெட்டினான் சரி வெட்டினியே பேசாம வீட்டுக்கு போக வேண்டியதானே எப்படியம்மா போக முடியும் வெட்டி வீட்டுல வச்சுட்டு மகாராஜா கிட்ட சொல்ல வர்றான் சரி ராஜா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் அங்க பாரு நம்ம பழைய காவல்காரன் இல்ல வர்றா தலப்பா கட்டிட்டுல ஐயா வரா பாப்பா மாமா என்ன சவிக்கமா இருக்கிறியா ரொம்ப நல்லா இருக்கேன் மகாராஜா நீங்க எப்படி இருக்கீங்க நான் என்ன பார்த்தா எப்படி இருக்கேன்னு கேக்குறேன் எப்படி இருக்கேன் ஏன் நீங்க நல்லா உங்களுக்கு என்ன குறை வெட்டில இருந்தேன் நான் நல்லா தாப்பா இருக்கேன் சரி மகாராணி எப்படி இருக்காங்க யாரு மகாராணி மகாராணி அவளுக்கு சவிக்க என்ன என்ன கவலை ராஜா எப்படி இருக்குன்னு பாருங்க சரி இதுல வந்து மகாராணி அழகா இருக்காங்க ஓ மகாராணி ரொம்ப அழகா இருக்காங்க நீ கொஞ்ச நாள் வேலை பார்த்தாலும் இவ்வளவு ஆசை பாசமா நீ வச்சிருக்க தெரியுமாப்பா சரி அதனால கண்டிப்பா உனக்கு ஒரு பிரைஸ் கொடுக்கும் மகாராஜா சொல்லுங்க அப்பேற்பட்ட என்ன வேலையை விட்டு நீக்கி வச்சீங்களே நீக்கிட்டீங்களே. இந்த காளி மக்கள் ரொம்ப நம்பிக்கையான பையன் சொல்லி 2 பேரை காவல் செய்ய வச்சீங்களே ஆமா. இன்னைக்கு உங்க வாழை தோட்டத்துல சரி 32வது பாத்தியில 31வது வாழையில 31வது வாழையில தெற்க பார்த்திருந்த வாழைக்கோலை யாரோ வெட்டிட்டாங்கன்னு பையன் வாழை தோட்டத்தை சுத்தி அழுதுக்கு நிக்கிறான் ஏன் வடக்க பார்த்து இருக்கதா இல்ல தெக்க பார்த்து இருக்கதா தெக்க பார்த்து சரி அதுவும் தெக்க பார்த்து தான் அது இருக்கு உனக்கு எப்படிப்பா தெரியும் நான் தான் பார்த்தேனே ஒளிஞ்சு கிடந்து பார்த்தேனே மகாராஜா என்ன நாங்க தூங்கி முழிச்ச உடனே எங்க ஊர்ல நாங்க அந்த வாழை தோட்டத்தை சுத்தி அப்படியே வாக்கிங் மாதிரி அப்படியே போவோம் சரி அப்படி போகும்போது பையங்க அழுதுகிட்டு நின்னாங்க ஆமா காளி மக்களே ஏப்பா அழுகிறீங்கன்னு நான் பழைய காவல்காரன் கேட்டேன் சரி இந்த மாதிரி எங்க வாழை தோட்டத்துல ஒரு வாழை கொலையை காணோம் காணவில்லை பாண்டியமன்னை இப்ப பார்த்தாங்க 7 பேர் தலையில ஒருத்தன் தலையை வெட்டிடுவாரே நாங்க எங்கள் என்ன செய்வோம்? சிரசை அறுத்து விடுவானே நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி பையங்க அழுதுகிட்டு நின்னா சரி அதான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போவேன்னு வந்தேன் சரிப்பா இவன் ரொம்ப கரெக்டா சொல்றான் ஏய், இவனை கைப்பிடியா பிடிங்க சரி மகாராஜா நான் வெட்டவே இல்ல ஆமா. நான் வெட்டி வீட்டுல கொண்டு வைக்கல வைக்கவே இல்லை நான் எங்க எங்க வச்சேன்? வீட்டுல வாழைக்குலை இல்ல சாக்கில கட்டி அந்த 3வது பானையில கீழே அடியில வச்சேன்னு நினைக்கணும் அந்த காந்த குழிக்குள்ள வச்சே நினைச்சிடும் அந்த பழக்கம் எனக்கு இல்ல மகாராஜாங்க இல்ல ஆட்டோல கொண்டு போனேன்னு நினைச்சீரா இவன் கரை கேட்டா சொல்லுதான் இவனை பிடிச்சு தூண்ல கெட்டுனாச்சு சரி இவனை கட்டி வச்சாச்சு ஆமா ஆமா இவனை கட்டி சும்மா விடக்கூடாது சரி இவன் இருக்கட்டும் ஆமா அதாவது காளி மக்கள் 2 பேரும் பதறி முழித்து பார்த்தா சரி பதறி முழிச்சு பார்த்தா வாழை தோட்டத்துல வாழைக்கொலையை காணுமே காணவில்லை நாங்க தூங்கின சமயத்துல யாரோ ஒரு கல்வன் வெட்டி சென்று விட்டானே ஆமாமா பாண்டிய மன்ன பார்த்தா இப்ப நம்ம தலையை வெட்டி விடுவாரு என்ன பதில் சொல்வது சரி தெரியவில்லையே காளியம்மா இடத்திலே ஓடி வந்தார்கள் ஆமா பிள்ளைகள் விவரத்தை சொன்னா சரி காளியம்மா சொன்னா மக்களே உங்கள் தலையை வெட்டுவதற்கு அப்படி ஒருவன் பூவிலகிலே பிறந்திருக்கிறானா பிறக்கவில்லையம்மா பிறக்கவில்லை போய் பாருடா சரி வெட்டிய வாழையில இன்னொரு கொலை வந்திருக்கும் மக்களே 2 கோலை வந்திருக்கும் மக்களே என்ன திருநீர் அள்ளி போட்டு விட்டா சரி பையங்க தின்னு விபூதிய வாங்குற உடனே உடம்புல 4 பாட்டில் குளுக்கோஸ் ஏத்துன மாதிரி வாரான் சரி ரொம்ப சந்தோஷமா வர்றான் சரி. இங்க பழைய காவல்காரனை கைப்பிடியா பிடிச்சிட்டு வர்றாரு பாண்டிய மன்னன் ஆமா எந்த இடத்துலப்பா வாழை தோட்ட வாழை கொலை வெட்டி இருக்கு 32வது பாத்தியில 31வது கொலை 32வது பாத்தி 31வது கொலையில தெக்க பார்த்து நின்ன கொலை தெக்க பாத்தி ஆமா மகாராஜா அங்க பாருங்க தெற்க பார்த்திருந்த வாழை கொலையை வெட்டி இருக்கு தெற்க பார்த்திருந்த கொலையை வெட்டி இருக்கு சரி. அதுல மேற்க பார்த்து ஒரு கொலை போட்டிருக்கு ஆமா ஒரு வாழைக்கு ஒரு கொலை தானே ஒரு கொலை தான் உண்டு ஆனா தெற்க பார்த்திருந்த வாழை கொலையை பழைய காவல்காரை வெட்டி இருக்கிறா சரி மேற்க பார்த்தால அதுல ஒரு கொலை போட்டிருக்கு அப்பதான் பாண்டிய மன்னன் கொடுத்தாரு எப்பா காளி மக்களே என்ன வாழைக்கு 2 கொலை வர கண்ட வள்ளல்கள் இங்க சான்றோர்கள் தாண்டான்னு பேர் கொடுத்தாரு சரி கிடைச்சது மதுரையில பேர் நமக்கு சூப்பர் பேரு
சரி. வானொலியில பாடும்போது கிடைச்சது பாத்தீங்களா பேர்? ஆமா, ராட்சிடியில பாடும்போது. ஆமா. ஆ. அப்போது என்னம்மா? பழைய காவல்காரங்கிட்ட கேட்டார், வாழைக்கொல்லை நீதானே வெட்டினேன்னு. சரி. மகாராஜா நான் வெட்டவே இல்லை, என்ன விடுங்கன்னா. நீ என்ன சொன்னாலும் நாங்க நம்புறதா இல்ல. சரி. அதாவது இவனை குதிரைக்காலிலே கட்டிக்கொண்டு வாழைத்தோட்டத்தை சுற்றி இழு வந்து இழுத்தார்கள். ஆமையா. இன்றையில இருந்து இவன் இழுபட்டான் என்று எனத்தோடு சேர்க்காமல் தள்ளி வைத்தார் பாண்டிய மன்னன். சரி. எனவே வீட்டுக்கு யாரும் போக கூடாது, அவங்கிட்ட எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது, நம்ம ஊர் கிடத்துல தண்ணி எடுக்க கூடாது, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாச்சு. சரி, ஊரட்டு ஒதுக்கியாச்சு. பழைய காவல்காரனை ஒதுக்கி வச்சாச்சு. இங்க இப்படி இருக்க. அப்ப காளி மக்களை பார்த்தாராக. என்ன நாளும் கணக்கு உருண்டோடி கொண்டிருக்கிறது. உருண்டோடி கொண்டிருக்கிறது அல்லவா? ஒரு நாள் தினத்திலே மதுரை மாநகரத்திலே வைகை ஆற்றிலே கரை புரண்ட வெள்ளம். சரி. பாண்டிய மன்னன் வீரர்களை வரவழைத்து பறையோசை அடிக்க சொன்னார். ஆமா. கரை அடைப்பதற்கு வீட்டுக்கு ஒரு ஆள் வர வேண்டும். வரவழைத்து அப்படி வராதவர்கள் 1001 பொற்காசுகள் அபராதம் கட்ட வேண்டும் என்று சொல்ல, மக்கள்லாம் மண்வெட்டியை கூட கையில் எடுத்துக்கிட்டு கரை அடைக்க போறாங்க. காளி மக்கள் 7 பேர் கரை அடைக்காம நிற்கும். எதற்காகமா? நம்ம சான்றோர்கள் சரி நாடார்கள் பரம்பு கூட தொடக்கூடாது என்று தனியா போய் நிக்கான். சரி. அப்ப அதுல ஒருத்தன் சொன்னா, மகாராஜா என்ன நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கரையடைச்சுக்கு நிக்கிறோம். சரி. அதுல ஒரு சின்ன பையனை பாருங்க. என்ன மகாராஜா செய்து கொண்டிருக்கிறார்? மக்கள் 7 பேரை கரையடைக்காம நிக்கிறான். கையை கட்டி கொண்டு நின்றிருக்கிறான். போய் மண்வெட்டியை கையில் எடுத்து கரையடைக்க சொல்லுங்க. மண் வெட்டியையும் மண் கூடையும் கையில் எடுத்து கொடுங்கள். பாண்டிய மன்னன் வந்தாருப்பா, காளி மக்களை சான்றோர்களை போய் கரையடைங்கப்பா ஆளோட போயினர். சரி. அப்ப காளி மக்கள் சொன்னா, ஐயா பாண்டிய மன்னா, என்ன நாங்க குட்டையாது தொட்டிட்டாலும் உடை தொட மாட்டோம் ஐயா, மண்வெட்டியை எடுத்துட்டாலும் சுமக்க மாட்டோம் ஐயா. ஐயாவே பாண்டியரே, ஐயாவே பாண்டிய மன்னா, என்ன ஐயா? நாங்க குட்டையது தொட்டிட்டாலும் கூடை தொட மாட்டோம் ஐயா. சரி. மண்வெட்டியை எடுத்துட்டாலும் நாங்க மண் சுமக்க மாட்டோம் ஐயா. ஆமையா. நீங்க சொல்றதுக்காக மண்வெட்டியை கையில் எடுப்போம். சரி. இந்த கரையில நின்று வெட்டுவோம். வெட்டி அந்த கரைக்கு வெட்டி எறிவோம். சரி. அங்கு போய் விழுந்தா சேருங்க, அல்லாட்டினா தூர தள்ளுங்க எங்களை. இதுக்காக பெரம்பு கூட கையில் எடுத்து மண்ணை சுமப்போம்னு உங்க கனவுலையும் நினைக்க வேண்டாம். சரி. பாண்டிய மன்னன் பார்த்தாராக. என்னையா? என்னையே எதிர்த்து பேசுகிறான் காளி மக்கள். ஆமாமா. ஒரு காலமான ஒரு குழியை வெட்டி கொண்டு அந்த குழிக்குள்ளே காளி மக்கள் 7 பேரிலே ஒருவனை அதுக்குள் தூக்கி விட்டு, சரி, கழுத்தளவு மண்ணை மிதித்து வைத்து, ஆமாமா, யானைக்கு போதவஸ்து கொடுத்து யானை காலால் காளி மக்கள் தலை எதருங்கள் என்றார் பாண்டிய மன்னன். சரி. அப்போ யானைக்காலால் எதறும்போது உருண்டு போக்கக்கூடிய தலையை சொல்லுகிறது. என்னமா சொல்கிறது? பாடல் அடிக்க வையக காவேரி பெருக்கெடுத்து ஓட, சரி, அத்தலைக்கு பொய்த்தலை அறிவு கட்ட பாண்டிய மன்னா. சரி. குட்டை தொட்டாலும் கூடை தொடோர் கூடை தொட மாட்டேங்குது. சரி. ஆகா, உருண்டு போகக்கூடிய தலைக்கு இவ்வளவு உயிர் இருக்கிறதா? ஆமாமா. அப்படி இன்னொருவனை யானைக்காலால் எதருங்கள் என்றார் பாண்டிய மன்னன். சரி. காளி மக்கள் 7 பேரிலே 2வது ஒருவனையும் அப்படி யானைக்காலால் எதிரினார்கள். ஆமாமா. அந்த தலையும் அப்படித்தான் சொல்லுகிறது. சரி. அத்தலைக்கு இந்த தலை என்ன பொய்யா சொல்ல போகிறது? ஆமா என்று அந்த தலையும் சொல்லிக் கொண்டு செல்கிறது. சரி. பார்த்தார் பாண்டிய மன்னன். ஆமையா. இது 5 பேரை கொன்னாலும் இவங்க அதைத்தான் சொல்ல போறாங்க என்று வேலையை விட்டு நீக்கி வைத்தார். சரி. அப்போ காளி மக்கள் 7 பேரும் அழுது கொண்டு, ஆமாமா, நம்ம தம்பிமார்கள் 2 பேரை பாண்டிய மன்னன் யானைக்காலால் எதிர்விட்டாரே, சரி, என்று 5 பேரும் அழுது கொண்டு, ஆமாமா, அந்த மதுரை மாநகரத்திலே நாட்டுக்கோட்டை செட்டிமார்கள் தெருவிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா. அங்கே செட்டிமார்கள் எல்லாம் தங்கத்தை விற்று கொண்டு இருக்கும் போது, சரி, அதுல ஒருவர் கேட்கும் போது, அதுல அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு செட்டிமார்களுக்கு யாருக்கும் பல்லு இல்ல. ஆமா. அப்ப காளி மக்கள் 5 பேர் ஒரு திண்ணையில உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகா, வயசு கம்மியா இருக்கு, ஆமா, உங்களுக்கு பல்லு போன காரணம் என்ன? சரி என்று காளி மக்கள் 5 பேர்ல ஒருத்தன் மூத்தவன் காளிமுத்து எழுந்திருச்சு கேட்டான். என்னமா கேட்கிறா? உங்களுக்கு பல்லு போன காரணம் என்ன? ஏன் உங்களுக்கு பல்லு போயிருச்சு? என்னையா காரணம்? இல்ல இவனுக்கு எட்டிக்கிட்டு அடிச்சுட்டானா? அடி விழுந்தாலும் விழுந்திருக்கும். இல்ல பல்ல கலத்திட்டானா? தம்பி அப்படி அல்ல. சரி. வடநாட்டிலிருந்து மல்லன் என்று ஒருத்தன் வருவான். அவனை ஜெயிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட யாருக்கிட்ட திறமை கிடையாது. ஆட்கள் தான் அவளை தடியா இருக்கும். சரி. ஆமா. அதுக்கு கவியெல்லாம் நிறைய உண்டு, அர்த்தங்கள் நிறைய உண்டு. நீங்க எல்லாம் ஆர்வத்தோட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாமா. அல்லனுக்கு இந்துவன் ஆங்கவர் உரையும் நாளில், சரி, வில்லனுக்கு ராமன் என வேலனுக்கு இளையோன் என, ஆமாமா, சொல்லினுக்கு தொல் குருமுனியை போல் மல்லியனுக்கு யானை என்று மாசவன் என்று ஒரு மல்லன் வருவான். சரி. நான் சொன்ன கவிக்கு அர்த்தத்தை சொல்லுகிறேன்.
என்ன ஜெயிக்கிறதுக்கு யார் இருக்கான்னு மீசையை தட்டி விட்டுக்கிட்டு வருவான். சரி. ஆங்கவர் உரையின் நாளில் ஆங்காரமாக பேசுவான், ஆக்கிரமசத்தோடு பேசுவான். வில்லனுக்கு ராமன் என வில்லெடுத்து எய்தானால் ராமபிரானை போல் எய்வான். சரி. வேலெடுத்து எய்தானால் என்று சுப்பிரமணிய கடவுளை போல் எய்வான். ஆமாமா. சொல்லினுக்கு தொல் குருமுனியை போல். சரி. வார்த்தையில் பழுது வராமல் பேசுவான். ஒரு வார்த்தை கூட மெல்லாமல் கொல்லாமல் பேசுவான். சரி. எப்படி பேசுவான்? எப்படி? விளிரர மலரர மலரர விளிரர விளிரர மலரர மலரர விளிரர விளிரர மலரர மலரர விளிரர மலரர விளிரர. எங்க முடியும்? எங்க முடிய போகுது? அது நினைச்சால் நடக்காது. எப்படி முடியும்? அகஸ்திய மாமுனிவரை போல் தெளிவாக பேசுவான். சரி. அப்பேற்பட்ட மல்லன் வந்து இங்க கிட்ட தங்கத்தை கேட்பான். ஆமாமா. கொடுப்போம் நாங்க செட்டிமார்கள். காசை கொடுங்க நாங்க கேட்கும் போது எங்களை எட்டிக்கிட்டு செவியில் அடிச்சுதான் இங்க பல்லுவான காரணமே. சரி. சரிப்பா. அவன் அடிக்க உங்களுக்கு யாருக்கு திறமை இல்ல செட்டிமார்களே? கிடையாது, எங்க திறமை இல்ல. அந்த மல்லனை நான் அடிக்கிறேன். சரி. நான் காளி மக்கள் சான்றோர்களாகிய நாடார்கள். நான் ஒருத்தன் அடிக்கிறேன், எனக்கு என்ன கொடுப்பீங்க? சரி. உன்னை எங்க தோல்ல தூக்கி வச்சு எங்க மதுரையில சுத்தி வருவோம் ஐயா. ஓ, தோல்ல தூக்கி வச்சு மதுரையில சுத்தி வருவீங்க? சான்றோர்களே நாங்க செட்டிமார்கள் உங்களை தோல்ல தூக்குறோம் அப்படின்னாங்க. 5 வரையும் தோல்ல தூக்குறோம். சரி. அத மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு மல்லன் வர்றான். ஆமாமா. செட்டிமார்கள் உட்கார்ந்து இருந்தவங்க எழுந்திருச்சு தோல்ல போட்டிருந்த டவல் எடுத்து இடுப்புல கட்டி கை கட்டி நிக்காங்க. சரி. நம்ம அண்ணன் காளிமுத்து ஓடி போய் என்ன பக்கத்துல இருந்த ஒரு வாளை கையில் எடுத்து வந்ததோர் மல்லனை வாரி பிடித்து சரி ஒரு வாளால் ஓங்கி வெட்டினான். வெட்டு வந்து துண்டு 2ஆக போயிட்டான் மல்லன். சரி. அப்ப செட்டிமார்கள்லாம் ஓடி வந்து தராச தூக்கிட்டு வந்து அவன் மல்லனுடைய உடலை தராசுல தூக்கி வச்சு நெருக்காங்க. 2 தட்டும் சமமா நிக்கி சரியாக நிக்கிறது. அப்பதான் மதுரையில செட்டிமார்கள் நமக்கு கொடுத்தாங்க பேரு. நீங்க தாண்டா செட்டி மகன் செட்டி. சரி. வியாபாரத்துக்குன்னு பிறந்தது நீங்க நாடார்கள் தான். ஆமா. நாங்க செட்டிமார்கள் ஒரு கிரா தங்கத்தை நெருக்கணுமானா கூட கீழோடி ஒரு சுண்டு, சரி, மேலோடி ஒரு சுண்டு. ஆமா. ஏன் இப்படி அந்த தங்கத்தை வாங்குறவங்க ஏன் சுண்டுறீங்கன்னு கேட்டா காத்து அடிக்குமா, அதுக்காக சுண்டுதோம் அப்படிமோ. சரி. அதுக்காக இப்ப கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சுலாம் பார்த்தோம். ஆமா. இப்ப கம்ப்யூட்டர் மூலமா நாங்க இடைய பாக்குறோம். இப்ப கம்ப்யூட்டர் மூலமா பாக்குறோம். சரி. நாங்க அவ்வளவு கஷ்டப்படுவோம். ஆமாமா. ஒரு மனுஷனை ஒரே வெட்டு 2 துண்டாக்கி சமமா வச்சு வெட்டி காமிச்சிட்டீங்க பாத்தீங்களா? சரி. நீங்க தாண்டா செட்டி மகன் செட்டி. இன்னைக்கு எத்தனை பேர் வியாபாரம் பார்த்தாலும் இந்த சான்றவர்கள் நாடார்கள் வியாபாரத்துக்கு யாரும் மிஞ்சாது. ஐயா ஒரு கிலோ கத்தரிக்காய் வியாபாரத்துக்கு வருவாங்க, காய்கறி கொண்டு வருவாங்க. சரி. 1 கிலோ கத்தரிக்காய் கொடுங்க போ, கை கணசமா அள்ளி போடுவாரு. சரி. அண்ணாச்சி என்ன கையில கைட்டு போட்டுருங்க, இது எவ்வளவு இருக்கும்? 1.5 கிலோ இருக்கும் பாரு. 1.5. அங்க போய் நிறுத்து பார்த்தா 3/4 தான் இருக்கும். சரி. எப்படி இருக்கும்? 3/4 கிலோ இருக்கும். 3/4 தான் இருக்கும். வியாபாரத்துக்குன்னு பிறந்தது நீங்க சான்றோர்கள் தான். சரி. என்று மதுரையில பாண்டிய மன்னன் நமக்கு கொடுத்த பேரு. ஆமாமா. அப்போ காளி மக்கள் 5 பேரு கவலையோடு நம்ம தம்பி இப்ப 2 பேரை பாண்டிய மன்னன் கொன்று விட்டாரு. சரி. காளியம்மா இடத்துல என்ன பதில் சொல்வது என்று கவலையோடு வருகிறார்கள். ஆமா, முகம் பாடி வருகிறார்கள். அப்ப பழைய இழுபட்டான் ஓடி வர்றான். சரி. ஆனா மல்லன் அடிச்சாங்க பாத்தீங்களா? என்ன? அதுல 2 வார்த்தைகள் இருக்கு. சரி. அந்த மல்லனை அடித்து அவன் கழுத்துக்குள்ள கிடந்த வெற்றி சங்கு நமக்கு. சரி. முதல்ல நமக்கு ஒரு சங்கு தான். ஆமா. நம்ம பெரிய ஊருக்கு போற அன்றைக்கு மூத்த குடியாள் மகன் குடிமகன் இருக்காரு நம்ம தங்கம். அவன் ஒரு சங்கு தான் வச்சு ஊதினார். சரி. நம்ம தங்கம். சரி. ஒரு சங்கு வச்சுதான் நமக்கு ஊதிட்டு போவார் பிரேதத்துக்கு முன்ன. சரி. அப்போ மல்லனை அடித்து பிடிக்கிறது ஒரு சங்கு, அதுக்கப்புறம் தான் இரட்டை சங்கு விருது பெற்றோர். சரி. அவங்கிட்ட அடிச்சு பிடுங்கினது ஒரு சங்கு, அதான் நமக்கு 2 சங்கு வச்சு ஊதுவாங்க. அவனுடைய மல்லனுடைய கழுத்துக்குள்ளே கிடந்த கருக்கு பட்டையை நமக்கு. சரி. நிறைய ஊர்ல சங்கலா இல்ல. ஆமா. அன்னைக்கு ஒரு ஊர்ல வில்லு பாடிக்கிட்டு இருக்கும் போது வண்டியில போது. சரி. இந்த இடத்துல வச்சு ஒரு மணி நம்ம பஸ் ஸ்டாண்டு கிட்ட போய் அடிச்சு போகுது மணி. ஆமா. அந்த மல்லனுடைய கழுத்துக்குள்ளே கிடந்த கருக்கு பட்டையை நமக்கு. சரி. அவர் கழுத்திலே போட்டிருந்த தங்க பூநூல் நமக்கு. நம்ம சான்றோர்கள் நாடார்கள் இன்னைக்கு பூநூல் போடணும். சரி. என்ன பூநூல்? தங்க பூநூல் போட வேண்டும். தங்கத்தினால் ஆன பூநூல் அணிய வேண்டும்.